பூஜரம் vlog போடுங்கன்னு நாம நிக்கிற இந்த இடம் தெய்வத்துக்கு போடுற கட்டையே அவிழ்க்கிறவர் கருடன். இங்கே கருடாழ்வார். இது வந்து வீட்டுல வச்சு வழிபட்டா ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர். இந்த 2024 எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல வெற்றியையும் கொடுக்கணும். பாத்தீங்களா, நானும் நல்ல மங்களகரமான ஒரு இடத்துல நின்று தான் இந்த vlog ஆரம்பிக்கிறேன். நான் எப்பவுமே சொல்றதாங்க, நாம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஆழ் மனசுல இருந்து நேசிக்கிறோமோ கொஞ்ச நாள்ல அந்த விஷயம் நம்மள நேசிக்க ஆரம்பிச்சிரும். குழந்தை மாதிரி தான். நம்ம ஒரு குழந்தைய அள்ளி அணைச்சு கொஞ்சம் மகிழும் போது அந்த குழந்தை நம்மளை தேடி தேடி ஓடி வரும்ல. இது கடவுளுக்கு பொருந்தும், நம்ம செய்கிற வேலைக்கு பொருந்தும், நம்ம படிக்கிற படிப்புக்கு பொருந்தும், நம்ம வீட்டுக்கு பொருந்தும், இப்படி எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ நான் எந்த அளவுக்கு அந்த சுவாமி மேலே ஒரு அளவில்லாத காதல் வச்சிருக்கணும், அந்த காதலுக்கு எனக்கு கொடுத்த பரிசு தான் இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. இப்படி ஒரு மங்களகரமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னம்மா பீடிகை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க பூஜை ரூம் vlog போடுங்கன்னு. இல்லை, இது நம்ம பூஜை ரூம் கிடையாது. இந்த பூஜை ரூம் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நிறைய பலன்களை கொடுக்க போகுது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நிற்கிற இந்த இடம் திரு அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவோட மகனின் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அவங்க வீடுன்னு கூட வச்சுக்கலாம். திரு ஹெச்வி கிருஷ்ண பிரசாத் அந்த அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க பூஜை ரூம்ல தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு பூஜை ரூம் டூர் பார்த்துடலாங்க. நிறைய டூர் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்க போறோம். அந்த டூர்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த டூர் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம யூடியூப்பை திறந்தாலே எல்லாருமே வந்து பரிகாரம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அதிகாலை பூஜை பற்றி சொல்கிறாங்க, வராகியம்மன் பூஜை பற்றி சொல்கிறாங்க, இந்த கிராம்பு ஏலக்காய் வெடிங்க பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து கரெக்டாக செய்யலாமா அப்படின்னு நம்ம ஒரு குரு கிட்ட கேட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். என்னதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுங்கிறது வந்து அத்தியாவசியம். ஸோ அதனால தான் நான் வந்து சாரை தேடி இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் எனக்கு எப்பவுமே பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயம், நல்ல வருஷத்தை ஒரு மங்களகரமான இடத்துல இருந்து துவக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த பூஜை ரூம்ல என்னெல்லாம் படங்கள் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் சுவாமிகள் வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப பரவலாக பயங்கர ஃபேமஸாக வைரலாக ஓடிட்டு இருந்ததுங்க. அதுக்கு வந்து காரணம் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் தனுஷ் சாரை சொல்லலாம், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரை சொல்லலாம், சிவகார்த்திகேயன் சொல்லலாம். இப்படி இவங்கெல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கருங்காலிங்கிறது வந்து பயங்கர சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிடுச்சு. பட் அதில் வந்து என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, எது வந்து ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எங்கே வாங்கினா அது கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க, அந்த சிலைகளை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும்போது அதை எப்படி வழிபடணும், இது எல்லாமே திரு கிருஷ்ண பிரசாத் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போகிறோம். முதல்ல அவர்கிட்ட பூஜை ரூம் பற்றி எல்லாமே கேட்டுக்கலாங்க. நம்ம அங்கே முதல்ல ஸ்ட்ராங் ஆனாதான் நம்ம லைஃப் சூப்பராக ஓடும். ஓகேவா? வணக்கம் சார். வணக்கம். நமசிவாய. ஓம் ஸ்ரீ ஆதிவராக பரபிரமணே நமக. ஓம் ஷிம் சிபாய நமக. ஷிம் சிபாயங்கிறது கருட பஞ்சாட்சரி மந்திரம். ஷிபாயனா மோஸ்ட் பவர்ஃபுல், பிளென்டி ஆஃப் பவர். ஷிம் சிபாயனா கற்பனையே பண்ண முடியாத ஆற்றல்னு அர்த்தம். ஷிம் சிபாய ஷிம் சிபாய ஷிம் சிபாய ஷிம் சிபாயன்னு சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பூஸ்ட் ஆகுது. நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் 108 தடவை வாய் விட்டும் மனசுக்குள்ளேயும் ஷிம் சிபாய எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ரொம்ப சின்ன மந்திரம். அப்படி சொல்ல நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லை, இம்யூனிட்டி கூட கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் ஆகும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. இதை வந்து சவுண்டு சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போகணும், லைஃபு நல்லா சூப்பராக போகணுங்கிறது தான் ஆசை. அதனால் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஏன்னா ஒரு அவேர்னஸுக்காக. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அடுத்து நடக்க இருக்கிற சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும். முதல் விஷயம், காலையில் தூங்குறப்பையும் நைட்டு படுத்துக்கிறப்பையும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த வருஷம் நம்ம எதுவும் பெருசாக நோய் நொடியெலாம் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க,
இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு மனசில் திரும்ப திரும்ப நினைங்க. பாசிட்டிவ் கமெண்ட்டு இப்படி கோடான கோடி பேர் அவங்க மனசுக்குள்ளே கொடுத்தாங்கன்னா அந்த பல கோடி மக்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பிரபஞ்ச விதியே மாற்றும். அது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு துணி, பச்சை துணியோ மஞ்சள் துணியோ சிவப்பு துணியோ கொஞ்சம் காயின் ரூபா நோட்டு மாதிரி முடிஞ்சு வச்சுருங்க. இந்த வருஷம் எனக்கு நல்லா போச்சுன்னா அடுத்த வருஷம் 2025 ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியறதுக்குள்ள குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இந்த காணிக்கையை செலுத்துறேன்னு வேண்டிக்கோங்க. அது ரெண்டாவது. மூணாவது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்கள், கிராம தெய்வதை, இந்த மாதிரியான கோவில்கள்லாம் மக்கள் நல்லா இருக்கணும்னு சிறப்பு வழிபாடு பிரார்த்தனை பண்ணணும். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலி தூத்துக்குடி ஃப்ளட் எல்லாம் வந்தது. காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சது, 93 சென்டிமீட்டரோ சம்திங். சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு இங்கே தண்ணி வடிகிறதுக்கும் பெருசாக இடம் இல்லை. இங்கே சென்னையில் அதே அளவு மழை வந்திருந்தால் மேப்லேருந்தே காணாமல் போயிருக்கும் சென்னை. அதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த அளவு பாதிப்பு இங்கே வராதுக்கு முக்கியமான காரணம் பட்டினத்தார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் ஜாஸ்தி இருக்கிற இடம் சென்னை தான். ஸோ இந்த மகான்கள் வழிபாடு அதிக அளவு பண்ணணும், குலதெய்வத்தை வேண்டிக்கணும், உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தினமும் நம்ம பாசிட்டிவாக முடிஞ்ச அளவு திங்க் பண்ணணும். மாரியம்மன் வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இந்த விஷயம்லாம் மேக்சிமம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த அளவு இந்த வேவு குறையும். இதுக்கு சாகம்பரி வழிபாடு மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. பட் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பேசுகிறது கஷ்டம். கிருஷ்ண பிரசாத் HVங்கிற நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றிலாம் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். டைம் கிடைக்கிறப்ப பாருங்கள். பார்த்து ஃபாலோ பண்ணால் வரக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படும். இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம எண்ணமும். அதே சமயம் எது நடக்கக்கூடிய ஃபேக்டோ அதை சொன்னால் தான் மக்களை கொஞ்சம் அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ சொன்னேன். இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு வருவோம். சாஸ்திரங்கள் தெரியாம வழிபடுறது வேற, நம்ம நம்பிக்கைகளோட வழிபடுறது. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வச்சிருக்கிற சிலைகளை பார்க்கும்போது அது பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்டுல பொதுவா சொல்லுவாங்க இந்த அளவு சிலை தான் வைக்கணும், இவ்வளவு பெரிய சிலை வைக்க கூடாது வீட்டுல. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப். கண்டிப்பா. முதல் விஷயம், வீட்டில் வைக்கக்கூடிய சாமி சிலைகள் சின்ன அளவாக தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த கருங்கல் சிலை, பஞ்சலோக சிலை, அந்த மாதிரிலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சாமி சிலைகள் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். கருங்காலி பிள்ளையார் உள்ளங்கை அளவு தான் வருவார். எல்லாமே 4 to 5 inches தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணுறோம். இத்தனைக்கு இதெல்லாம் பஞ்சலோகம் கிடையாது, மர விக்கிரகங்கள் தான். எதுவுமே என் உள்ளங்கையை விட பெருசாக வராது. இங்கே நம்முடைய ஹீரோ இருக்கார், கருங்காலி கருடன். ஸோ இங்கே கருடாழ்வார் விக்கிரகம் மட்டுமே ஒரு 2-3 இருக்குது. அபிஷேகத்துக்கு தனியாக, அர்ச்சனைக்கு தனியாக, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. இப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களுமே நாங்கள் வந்து சின்னதாக தான் வச்சுருக்கோம். இப்போ கருங்காலி விக்கிரகங்கள் வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் தினசரி நம்ம வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். லைக் மைசூர் மகாராஜாவுடைய பேலஸ்லேருந்து ஆரம்பித்த பல இடங்களில் நம்ம பார்த்தோன்னா கருங்காலியில் பண்ண பல வேலைப்பாடுகள், கருங்காலியில் பண்ண பல விக்கிரகங்கள் அதெல்லாம் இருக்குது. பஞ்சலோக சிலைகள் வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா? எல்லாமே வழிபடலாம். ஆனால் அது வந்து ஒரு அளவாக இருக்கணும். வெள்ளியில் இருக்கும்போது எந்த அளவு வாங்கலாம்? எல்லாமே உள்ளங்கை அளவு இருந்தால் எல்லாமே. ஆமாம். ஏன் பெரிய சைஸ் கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த அளவு நைவேத்தியம் பண்ணணும். இப்போ இந்த கருடாழ்வார் பெரிய சைஸில் இருக்காருன்னா இவரை வந்து களிமண்ணில் பண்ண கருடாழ்வார். நவராத்திரி டயத்தில் தான் இவரையும் வாங்கினோம். இவருக்கு நைவேத்தியம் பூஜைங்கிறதெல்லாம் தினமும் பண்ணுறது இல்லை, வெறும் பூ வைக்கிறோம். மெயின் பூஜை நைவேத்தியம் இந்த கருங்காலி கருடனுக்கு தான். இப்போ நான் இங்க நிறைய கருடாழ்வார்கள் பார்க்குறேன். இது என்ன ஸ்பெஷல்? இந்த மாதிரி இந்த பூஜை ரூம்ல தான் நான் இப்படி பார்க்குறேன். ஆக்சுவலி கருடாழ்வார் பெரிய திருவடி, அனுமாரை வந்து சிறிய திருவடிம்பாங்க. அந்த ராவண யுத்தம் நடந்தப்போ ராவணனோட பையன் இந்திரஜித்து ராவணனுக்கும் மேலே பெரிய பராக்கிரமசாலி. இந்த நாகாஸ்திரம் மாதிரியான அஸ்திரங்கள்லாம் போட்டு ராமர் லக்ஷ்மணரையே படுக்க வச்சிடுறான். அப்போ ராமர் லக்ஷ்மணர் அந்த ஆபத்திலிருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு யாருக்கும் தெரியல. ராமர் அந்த விஷ்ணுவுடைய அவதாரம். ஆனால் ராமாவதாரம்ங்கிறது ஒரு கடவுள் மனிதனாக வந்த அவதாரம். அந்த இலக்கணத்தை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ராமர் அடக்கி வாசிச்சிருந்தார், இல்லைன்னா அவர் பூந்து விளையாடி இருக்கலாம். ஸோ மூர்ச்சையாய் படுத்துட்டார், அதை படுத்த மாதிரி நடித்தார். அப்போ அந்த சுச்சுவேஷனில் ராமர் லக்ஷ்மணர் மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் முறிக்கிற சக்தி கருடனை தவிர்த்து வேறு யாருக்குமே இல்லை. கருடாழ்வாரை எல்லாரும் பிரார்த்தனை பண்ண கருடாழ்வார் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அந்த இதிலிருந்து மீட்டார். இப்போ அந்த கடவுளே மனித வடிவம் எடுத்து வந்தப்போ
அவருக்கு கருடனுடைய துணைங்கிறது அந்த நாடகத்துக்கு தேவைப்பட்டது. கருடனை வந்து எந்த மந்திரக்கட்டாலையும் கட்ட முடியாது. இப்போ இந்த பில்லி சூனியம், வாமாச்சாரம் இதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, பொய்ன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே சில பேர் இந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க. நல்ல விஷயம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக கெட்ட விஷயம்னு ஒன்று இருக்கும். முதல்ல இன்றைக்கி ப்ராப்பராக அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ண தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்கிறது உண்மை தான். பட் மேபி 1 or 2% கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த கருட உபாசனையை பண்ணால் அந்த பிளாக் மேஜிக் மாதிரியான ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். ஆனால் கருடனை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மந்திரக்கட்டுக்கள் ஏதாவது இருந்தால், ஏன் சில இடங்களில் கோவில்லையே சாமிக்கு மந்திரக்கட்டு போடுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரி தெய்வத்துக்கு போடுற கட்டையே அவிழ்க்கிறவர் கருடன். கருடனை எதாலையும் கட்ட முடியாது. அந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம் தான் மெயினாக மந்திரக்கட்டை அவிழ்க்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓம் ஷிம் சிபாய நமகன்னு நம்ம ஜெபம் பண்ணுறப்போ சொல்லுவோம். இந்த யாகம் பண்ணுறப்போ சிவ ஓம் ஸ்வாஹா, சிபாய ஸ்வாஹா, இப்படிலாம் ஸ்வாஹாவை சேர்த்து நிறையா மந்திர பிரயோகங்கள் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட். இப்போ பொதுவா வந்து நம்ம அன்றாட வழிபடுற சுவாமிகள்ல பிரம்மச்சாரிகளுடைய படமெல்லாம் வைக்க கூடாது. இப்ப ஆஞ்சநேயர் வச்சிருக்க கூடாது வீட்டுல. அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் படம் வைக்க கூடாது. இப்படிலாம் ஐயப்பன் இந்த படங்கள் எல்லாம் நம்ம வந்து தினசரி வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. இப்ப கொலு டைம்ல வச்சுக்கலாம், மத்தபடி அது எடுத்து மேல வச்சிடணும்னு அம்மா சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி கருடாழ்வார் இவருடைய இந்த விக்கிரகம் வந்து நம்ம தினமும் பூஜை ரூம்ல வச்சுக்கலாமா? இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, அனுமார் படத்தை வீட்டில் வச்சுக்கூடாது, ஐயப்பன் படத்தை வீட்டில் வச்சுக்கூடாது, நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சுக்கூடாது. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு, யார் கிளப்பி விட்டாங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அனுமார் படம், ஐயப்பன் படம் எல்லாமே இருக்கும். நரசிம்மர் படத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த விக்கிரகங்கள்னு பண்ணுறப்ப தான் உக்ர வடிவத்தை வச்சுக்கூடாதும்பாங்க. நம்ம வீட்டில் படம்னு எடுத்துட்டா எந்த படம் வேணாலும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சாமி சிலைன்னு இருக்கிறப்போ ரொம்ப உக்ர வடிவங்கள் வச்சுக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். அப்படி வச்சாலும் அதுக்கு தகுந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வாராகி அம்மன் பூஜை அப்படிங்கிறது வந்து பரவலாக நம்ம யூடியூப்ல நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த வாராகி அம்மனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தனை கரங்களோட அந்த மாதிரி இருக்கிற ஒரு அம்மனை வந்து இப்படி வீட்டில் வச்சு வழிபடும் போது வழிபடுறது பரவாயில்ல, ஆனால் அதுக்கு இந்த மாதிரி தான் வழிபடணும்னு ஏதாவது முறைகள் இருக்கும்ல? இப்போ கீழே அப்பாவுடைய ஆஃபீஸ் ரூம் நான் காட்டுறேன். இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் வாராகி ஃபோட்டோ அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வாராகி சிலையை வச்சு வழிபடலை, ஏன்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது. பட் அட் எ சேம் டைம் வாராகி சிலையை வச்சு வழிபட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு கூட சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபே ஒருத்தர் வந்து வாராகி விக்கிரகத்தை வச்சு வழிபட்டு இருக்கார் ரொம்ப நாளாக. ஏதாவது உங்களுக்கு அதில் சேஞ்ச் தெரியறதானா? இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்க, ஒன்றும் பெருசாக தெரியல அப்படிங்கிறாரு. அருள் சத்யான்னு பேர் அவரோட பேர், நான் பேரோடையே சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இப்படி என்னோட ஆஃபீஸ்லேயே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, சில ரிலேஷன் சர்க்கிள், இப்படி நிறைய பார்த்தோன்னா வாராகி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்க தான் இருக்காங்க. பட் எனக்கு எப்படின்னா சாத்வீக வழிபாடு தான் செட் ஆகும். கருங்காலி பாலா திரிபுர சுந்தரி இங்கே நடுநாயகமாக இருக்காங்க, செம்பருத்தி பூ வச்சிருக்கு பாருங்க. நம்ம பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுறோம். பட் இந்த பாலா திரிபுர சுந்தரி சிலைங்கிறது ரொம்ப ரேர். இதை ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு 2 to 3 months ஆகும். கருங்காலி பிள்ளையார், கருங்காலி கருடன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பாலா திரிபுர சுந்தரி கொஞ்சம் டிமாண்ட் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்த மாதிரி சாத்வீக வழிபாடு தான் பண்ணுறோமே வழியே உக்ர வழிபாடு பண்ணுறது இல்லை. அப்புறம் கருடன் எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடலாம். கருட அஷ்டோத்திரத்திலேயே ஒரு நாமாவளி வருது, யுவதி ஜனப்பிரியாய, அதாவது பெண்களுக்கு பிரியமானவன், பெண்களை பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு பர்சனலாக எதெல்லாம் கை கொடுக்கறதோ அதை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. நம்ம சில விஷயங்கள் இங்கே கஸ்டமைஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாருக்கும் செட் ஆகிறது டவுட்டு. எல்லாருக்கும் செட் ஆகிற விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் முதன்மையான 2 விஷயம்னா, ஒன்று இந்த கருங்காலி கருடாழ்வார், அப்புறம் அத்தி பிள்ளையார். அத்தி மரத்தில் சாமி விக்கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் செகப்பத்தி, ப்ரௌன் ஃபிக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் செகப்பு ப்ரௌனு 2 கலந்த மாதிரி இருக்கும். அந்த அத்தி பிள்ளையாரில் நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி தரும். நிதி கணபதி, லக்ஷ்மி கணபதினாலே அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு 10-12 பேர் டீம் ஒர்க்கா, ஏன்னா 1,20,000, 2,40,000 அத்தனை தடவைலாம் மந்திரத்தை சொல்லி அப்புறம் ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ். நார்மலாக நீங்கள் ஒரு பிள்ளையார் கோவிலில் ஒரு கணபதி ஹோமத்துக்கு சங்கல்பம் கொடுக்குறீங்கனாலே ஒருத்தருக்கு ஒரு 500லேருந்து 1000 ஈஸியாக வரும். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தினமும் அந்த மாதிரி
பூஜையெல்லாம் பண்ணி ஹோமம்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு மந்திர உரு ஏற்றப்பட்ட இந்த கருடாழ்வார் விக்கிரகம், பிள்ளையார் விக்கிரகம், இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கிக்கிறதுங்கிறது அது ரொம்ப விசேஷமான விஷயம். நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்த கருங்காலி கருடாழ்வார், கருங்காலி பிள்ளையார், கருங்காலி பால திரிபுர சுந்தரி, அத்தி பிள்ளையார், இந்த மாதிரி அத்தனை சிலைகளும் சார் சொன்ன மாதிரியே உள்ளங்கை அளவுல உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் நிறைய மந்திரங்கள் பூஜைகள் செஞ்ச பிறகுதான் உங்ககிட்ட இந்த சிலைகள் வந்து சேரும். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய சிலைகளையும் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோல இது எல்லாத்த பத்தியுமே பார்க்க போறோம். இப்போ நம்ம இங்க இருக்கிற பூஜை ரூம்ல நீங்க என்னென்ன படங்கள் வச்சிருக்கீங்கன்னு காமிக்க முடியுமா? எல்லாம் அப்படியே எடுக்கலாம், ஷூட் எடுக்கலாம். நான் சொல்லட்டுமா? மகாலட்சுமி தாயார், இங்க வந்து குபேரர், லக்ஷ்மி குபேரர் இருக்காரு. இவங்க தாயார் மாதிரி இருக்காங்க எனக்கு. இவங்க ஸ்ரீரங்கம் தாயார், திருத்தணி முருகர். ஆமா, வேங்கட சுப்பானந்தா சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் சித்தர். இவர் வேங்கட சுப்பானந்தா சுவாமிகள். அப்புறம் பாத்தீங்களா நரசிம்மர் உக்ர வடிவமா இருக்கார், லட்சுமி இல்லாம எத்தனை கைகளோட இருக்காரு பாருங்க. ஆமா, நான் இங்கதான் பாக்குறேன் புதுசா. ஏன்னா அப்படிலாம் வச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொன்னா முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. அங்க இருக்கிறவர் வந்து சூரியநாராயணன். ஆமா, சூரியன். பாம்பன் சுவாமிகள். இங்க மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில இருக்காரு. ஆமா, நம்ம மகான் படம் தெய்வம் படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம். சில பேர் தனித்தனியா வைக்கிறோம்னா சொல்லுவாங்க, நமக்கு அதுலலாம் நம்பிக்கை கிடையாது. இது வந்து பிள்ளையார்பட்டி. ஆமா, கற்பக விநாயகர். இவர் வந்து உச்சிஷ்ட விநாயகர், மணிமூர்த்தீஸ்வரம், திருநெல்வேலி. இவரும் கணபதி. இங்கே கருடாழ்வார். ஆமா. கருங்கல் பிள்ளையாரா? ஆமா, கருங்கல் பிள்ளையார். இங்க வந்து அன்னபூரணி தாயார் இருக்காங்க. அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், வாரணாசி காசி விஸ்வநாதர். அப்புறம் இவர் வந்து திரைலிங்க சுவாமிகள்னு பேரு. குழந்தையானந்த சுவாமிகள் பிள்ளையார் போட்டோ பின்னால வச்சிருக்கு. சாங்கு சித்த சிவலிங்க நாயனார்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கேன். சாங்கு சித்த சிவலிங்க. சென்னை டு லண்டனுக்கு 40 மினிட்ஸ்ல போயிட்டு வந்தார் தன்னோட ஒரு பக்தனை சேவ் பண்றதுக்காக. அதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சிம்சன்கிற வெள்ளக்கார அதிகாரி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்காரு. கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை இவருக்கு சொந்தமா இருந்தது. வினோபா பாவேயுடைய பூதான் இது மாதிரி இவர் வந்து நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணிட்டு தனக்குன்னு ஜீவசமாதிக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன போர்ஷனை மட்டும் எடுத்துட்டானவர். ரொம்ப சக்தி வாய்ந்த மகான். அதே மாதிரி இவர் காவாங்கரை கண்ணப்ப சித்தர். இந்த சின்ன போட்டோ புழல் பக்கத்துல இவர் ஜீவசமாதி ஆயிருக்கார். அன்னபூர்ணியை தவம் பண்ணி அக்ஷய பாத்திரத்தை வரமா வாங்கினவர். 1960s வரைக்கும் இவர் இருந்து அப்புறமா ஜீவசமாதி ஆனார். நம்ம கடவுள்களை வந்து எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அதே அளவுக்கு வந்து மகான்கள் உடைய அந்த ஒரு அருளும் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆமா, காரணம் என்னன்னா கடவுள் கரண்ட்னா மகான்கள் வந்து ஜென்ரேட்டர், இன்வெர்டர் மாதிரி. ஏன்னா நம்ம கர்மவினை பலனால சில நேரம் கடவுளால் நமக்கு தேவையானதை பண்ண முடியாது. அதனால தான் கடவுள் தான் சார்பாக இந்த மாதிரியான மகான்களை விட்டுட்டு போயிருக்கார். என்னால் என் பக்தனுக்கு உதவி பண்ண முடியாத சமயத்தில் என் சார்பாக நீ பண்ணுங்கிறது அந்த கடவுளே கொடுத்த விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அதெல்லாம் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இங்கே அதனால எல்லா படங்களும் இருக்கு. அடுத்து இங்கே வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த உள்ளங்கை அளவில் இருக்கிற விக்கிரகங்கள் இருக்கு. ஆமாம், விநாயகர் இருக்காரு, லக்ஷ்மி மகாலட்சுமி தேவி, ஆஞ்சநேயர் இருக்காரு. அப்புறம் வந்து வராகமூர்த்தியா, வராகர் விக்கிரகம் இதோ இங்கே இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. மகாராஜ கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே. இந்த சுவாமி பேர் என்ன சொல்லுவாங்க? ராமரும் ஆஞ்சநேயரும். ராமரும் அனுமாரும். இதுக்கு ஒரு அவதார பேர் இருக்கா? அப்படிலாம் இல்ல. இல்ல, ராமரும் அனுமாரும் ஆற தழுவிட்டு இருக்காங்க, ஆலிங்கனம் அப்படிம்பாங்க. ரொம்ப விசேஷமான படம். பெருமாள் திருப்பதி வெங்கடாசலபதி இருக்காரு, குருவாயூரப்பன் இருக்காங்க, கல்கட்டா காளி, மகாலட்சுமி மேல அந்த பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்காங்க. இது என்ன கஜஸ்தவம்? இது வந்து வடபழனியில ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி. தேனீக்கள் வந்து மயில் வடிவத்திலையும் வேல் வடிவத்திலையும் கொடிக்கம்பத்துல உட்காந்துட்டு போன அந்த அதிசயம் நடந்தது. இந்த போட்டோவை ஸ்பெஷலா கேட்கறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம், பூஜை பண்ணி. இந்த போட்டோ வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா 2 சைடும் யாழி சிலைகள் இருக்கு. இந்த பக்கம் 2 யாழி சிலை, அந்த பக்கம் 2 யாழி சிலை. யாழியோட வாயில மணி. பொதுவாக கோவிலில் மட்டும்தான் இந்த மாதிரி யாழியை பார்க்க முடியும். வீட்டு பூஜை ரூமில் இந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம். கருங்காலியில் பண்ண யாழி சிலைகள், இந்த 4ம் கருங்காலி மரத்தில் பண்ணுது.
இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு படங்களும் இருக்குது. இங்கே வந்து நிறைய மகான்களுடைய படங்களும் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்தது. இந்த சிலைகள் விஷயத்திலும் சரி, மகான்கள் படங்களை வீட்டில் வச்சு வழிபடுறது, உக்கிரமான தெய்வங்களை கூட படத்தினுடைய வச்சுக்கலாம், சிலைகளை தான் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிறைய தெரிஞ்சது. ஆமா, அங்க பாத்தீங்களா கல்கட்டா காளி நெற்றி கண்ணை திறக்கிற மாதிரி போட்டோ. ஆமா, இதெல்லாம் வந்து படத்துல வச்சுக்கலாம், ஆனா வந்து விக்கிரகங்களா வைக்க கூடாது. அது வைக்கும் போது சரியான உணவு அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். இப்போ சில பேர் தெரியாம எதையாவது வச்சிருப்பாங்க, அதனால சில கஷ்டங்களுக்கு ஆளாகிட்டே இருப்பாங்க, அவங்களால அதை கண்டே பிடிக்க முடியாது. பொதுவா இதை வந்து யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லை, அந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாதுங்கிற விஷயம் இல்லை. எல்லா படங்களையுமே என்னை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். சிலைகளில் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது சிவன் பெருமாள் மாதிரியான தெய்வங்களாக இருக்கட்டும், இல்லைனா காடன் மாடன் மதுரை வீரன் மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கிராம தேவதையாக இருக்கட்டும், அந்த எல்லா தெய்வங்களையும் இந்த மாதிரி படங்களோடு சேர்த்து வைக்கலாம். அதில் தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில அறிவாளிகள் இருக்காங்க. எப்படின்னா எல்லா மதமும் சம்மதம், அங்கே சந்தோஷம்தான். இத்தனை சாமி படங்களுக்கு நடுவில் ஜீசஸ் கிரைஸ்ட் படம், மேரி மாதா படத்தையும் வச்சுருப்பாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, அவங்க விருப்பம். பட் என்னென்னா, அவ்வளோ பரந்த மனப்பான்மையாக இருக்கிறவங்க சுத்த அறிவே சிவம், காடன் மாடனெல்லாம் வேண்டக்கூடாது, அது பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. அதில் என்ன, தெய்வத்தில் சின்ன தெய்வம் பெரிய தெய்வம், பனியனில் ஸ்மாலு லார்ஜு எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு சொல்கிற மாதிரி பழமையான சிவன் கோவில்கள் பெருமாள் கோவில்களுக்கு போனாலே அங்கே கருப்பண்ணசாமியோ மதுரை வீரனோ ஏதாவது தெய்வம் காவல் தெய்வமாக கோவிலில் இருக்கிறத பார்த்துருக்கோம். சில கோவில்களில் இந்த மெயின் மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே பழமையான கோவில்கள்லேயே அந்த மாதிரி கிராம தெய்வங்கள் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறும் கிடையாது. இன்னொன்று, நம்ம குடியிருக்கிற வீடு பூஜை ரூமில் எந்த அளவு மகான்கள் படம் ஜாஸ்தி இருக்கிறதோ அந்த அளவு நல்ல விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கும். மேபி அங்கே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட இந்த மகான்களோட பார்வை சரி பண்ணிடும். யுவர் பூஜா ரூம் யுவர் ரைட். ஸோ அடுத்தவங்க அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு எந்த ஒரு நியாயமும் அர்த்தமும் கிடையாது. இந்த ஃபோட்டோ தான் பூஜை ரூமில் இருக்கணும், இந்த ஃபோட்டோவும் பூஜை ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம். காளிங்க நடத்தின ஆடுற மாதிரி கிருஷ்ணர் படம் விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ராகு கேது தோஷத்துக்கு அது சிறந்த பரிகாரம். எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த மாதிரியான இது இருக்கிற இடத்துல அவ்வளோ லேஸில் நெருங்காது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. பழனி முருகன் கோமணத்தோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சுக்கூடாது. அவர் கோமணத்தோடு இருந்தாலும் தன்னை நம்புறவங்கள ராஜா மாதிரி வச்சு தான் பழக்கம். இந்த மாதிரியான வதந்திகளை, புரளிகளை, மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க. கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் வாழ்க்கை உருப்படும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தது, யாருக்கெல்லாம் சில தகவல்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் நம்ம கருங்காலி அந்த விக்கிரகங்கள் பற்றியும் அந்த மரத்தை பற்றியும் மாலைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. இப்போது இங்கே இந்த வீடியோ இப்போ முடியுது. இந்த 2024 எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணுங்கிற கடவுளின் ஆசையோட இந்த வீடியோ முடிக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய சாமி கும்பிடுங்க.